இங்க ஒரு சிட்டியில ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுதுன்னு வானிலை மையம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த சிட்டியில இருந்த மக்கள் எல்லாரும் வேகமா வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு ஃபேக்டரி மட்டும் இன்னும் மூடல. அங்க ஒர்க் பண்ற லிசாங்கிற ஒரு பிரெக்னன்ட் லேடிய அந்த ஃபேக்டரியோட ஓனர் வேலையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு ஆர்டர் போட்டிருப்பான். அதனால அவ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலையை முடிச்சிட்டு அவளோட காரை எடுத்துட்டு வெளியே வர்ற டைம்ல காத்து பயங்கரமா அடிக்குது. அந்த ஃபேக்டரியில ஒரு டெலிவரி மேனும் இருக்காரு. அவரு ஒரு ட்ரக் டிரைவரா இருப்பாரு. அவரு கடைசியா இருக்கிற மீட் டெலிவரியை முடிச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ட்ரக்கால ஒரு பெரிய பேரழிவு கொஞ்ச நேரத்துல நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ போகும்போது ஒரு சாப்பாடு வாங்கலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா எல்லா கடைகளும் க்ளோஸ் ஆகி இருக்கும். காத்தோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கும். லிசாவுக்கு அப்பதான் அந்த புயல் அவன் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்குதுன்னு புரியுது. உடனே சிட்டியில இருந்து வெளியே போகணும்னு முடிவு பண்ணி ஹைவேல காரை ஏத்துறா. அங்க நிறைய மரங்கள் விழுந்து ரோட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிருக்கும். அந்த டெலிவரி டிரைவரும் அங்கதான் இருக்காரு. அந்த சிட்டியில இருந்து வெளியே போறதுக்கு அதுதான் ஒரே வழிங்கிறதால நிறைய பேர் வெளியே போக முடியாம மாட்டிக்கிறாங்க. அந்த மரங்களை தாண்டி லிசா காரை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது மரக்கிளைகள் அவளோட கார்ல மாட்டிக்குது. அதனால இப்போ முன்னாடியும் பின்னாடியும் காரால மூவ் ஆக முடியல. அந்த டைம்ல தூரத்துல ஒரு சத்தம் கேக்குது. கடலை தடுக்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு பெரிய சுவர் உடைஞ்சு கடல் அலைகள் ஊருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த ட்ரக் டிரைவர் தப்பிக்கிறதுக்காக வேகமா லாரியா ஒரு மலைக்கு மேல ஏத்த போறான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அலை அங்க வந்து அவனோட ட்ரக்கை அப்படியே அடிச்சு கொண்டு போயிடுது. அடுத்ததா லிசாவோட காரையும் அந்த வெள்ள நீர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. திடீர்னு முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரக்கிளைகள் அவளோட காரை குத்தி அதுக்குள்ள புகுந்துருது. அதிர்ஷ்டவசமா அவளோட உயிருக்கு எதுவும் ஆகலனாலும் அவளால அங்க இருந்து கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாம மாட்டிக்கிறான். அப்போ வாட்டரோட லெவல் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறதால காரும் மெல்ல மூழ்க ஆரம்பிக்குது. அதனால அவ ஹெல்ப் கேட்டு கத்துறான். அப்போ அங்க 2 பேரும் போட்ல வர்றாங்க. அதுல ஒருத்தன் லிசாவை பார்த்துட்டு வேகமா தண்ணியில குதிச்சு ஹெல்ப் பண்ண போறான். ஆனா மரக்கிளைகள் டைட்டா மாட்டிட்டு இருந்ததால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்தும் டோர் ஓபன் ஆகல. உடனே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது டூல் எடுத்துட்டு வர சொல்றான். அப்படி அவன் வரும்போது திடீர்னு பயங்கரமா கத்துறான். பார்த்தா அவனோட ஒரு கை இப்போ காணாம போயிருது. அப்போ ஒரு பொண்ணு மாடியில இருந்து வேகமா அவங்களை கரைக்கு வர சொல்லி கத்துறான். அப்பதான் அந்த தண்ணிக்குள்ள நிறைய சுறாக்கள் இருக்கிறது தெரிய வருது. உடனே அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ஒரு சுறா அவனை இழுத்து கொண்டு போயிடுது. அந்த டைம்ல அந்த வெள்ள நீர் வழியா சுறாக்களும் சிட்டிக்குள்ள புகுந்துருது. அந்த ட்ரக்ல இருந்த மீட் ஸ்மெல்லுக்கு நிறைய சுறாக்கள் அங்க வந்து அந்த இடத்தையே வேட்டையாடுற இடமா மாத்திக்கிட்டு இருக்குது. அப்போ எல்லாரையும் வான் பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருந்த கேலாங்கிற ஒரு பொண்ணு அவ வீட்டோட செகண்ட் ஃப்ளோர்ல இருந்ததால கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறான். தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற லிசாவை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கிச்சன்ல ஒரு கத்தியை எடுத்துட்டு கிளம்புறான். அப்போ வெளியே விண்டோல அவ கால் வச்சு இறங்கும்போது சடனா ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். பயந்து போன அவ அங்க இருந்த மரத்துண்டுகளை பிடிச்சு மெல்ல அவ கார் பக்கத்துல வந்துட்டான். கடைசியில அவ அந்த காருக்கு மேல ஏறி அதோட ரூஃப கத்தியால வெட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்ததா உள்ள சிக்கி இருந்த மரக்கலையும் கட் பண்ணி எடுத்துடுறான். பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த லிசாவை கார்ல இருந்து வெளியே தூக்கி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா ஆபத்து இன்னும் அதோட முடியல. அந்த வெள்ள நீரோட லெவல் வீட்டுக்குள்ளேயும் அதிகமாகிக்கிட்டே வருது.